தேய்பிரையில் கட்சி ஆரம்பித்தார், தேய்பிரையில் ஆட்சியும் பிடிச்சிட்டார். சொல்லுங்க சாமி இந்த மகத்துவத்தை. தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் இது வரைக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சீட்ல போய் உட்காரல. ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, இது ரெண்டு தான். இதை தாண்டி வேற யாருமே அங்க வரல. அப்ப மூன்றாவது அஷ்டமி தான். அஷ்டமியில் பிறந்த மனிதன் அவர்களுக்கு அவர்களே சிந்திக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே இருக்காது. கூட 4 பேர் சேருவாங்க பாருங்க, அவர்களால் எப்பொழுதுமே பிரச்சனை உண்டு. இனி போகக்கூடிய காலங்கள்ல நிறைய பிரச்சனைகளை விஜய் சந்திப்பார். ஏன்னா நடக்கிறது சுக்கிர ராகு புத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர திசையில ராகு புத்தி அவருக்கு ராகு ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராகு தான் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த ராகு சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் பிரச்சனை தான். கடவுள் நம்மளை எப்படித்தான் வச்சிருக்கிறாரு, நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் கடவுள் நமக்கு கார் கதவை திறந்தோம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கடவுள் நமக்கு ஒன்று சொல்றாரு, நமக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. அஷ்டமியில் நாம் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டியதை போல் இருக்கட்டும். அஷ்டமியில் நீங்கள் பொருளை வாங்கினால் அதை விற்க முடியாது. அஷ்டமியில் இடம் வாங்கினால் விற்க முடியாது. அஷ்டமியில் வீடு கட்டினால் அதை விற்க முடியும். திமுகவையும் யாரும் அழித்து விட முடியாது, அதிமுகவையும் யாரும் அழித்து விட முடியாது, தாவேகாவையும் யாரும் அழித்து விட முடியாது. இது மூணுமே அஷ்டமி. இதை மூனை சுற்றி தான் இனிமேல் தமிழகம் சுழலும். குருஜி பாமணன் சேஷாத்ரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி 2 வாட்டி இன்டர்வியூ பிளான் பண்ணி தள்ளி போயிடுச்சு. முதல் வாட்டி உங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லை, அடுத்த வாட்டி ஊருக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு வந்தது முதல் நெஞ்சாங்க நன்றிகள் சாமி. கண்டிப்பா. ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போகுது. இந்த கண்டென்ட் நம்ம என்னைக்கோ பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா எவ்வளவு நாள் தள்ளி போய் இப்போ திருவனந்தபுரத்துல இருந்து இங்க வந்தா பேசணும்னு இருக்குது. நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. தேய்பிரையில் கட்சி ஆரம்பித்தார், தேய்பிரையில் ஆட்சியும் பிடிச்சிட்டார். சொல்லுங்க சாமி இந்த மகத்துவத்தை. நான் பிறருக்கு சொல்லக்கூடிய விஷயம், நான் என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்ட விஷயம். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கலாம், கண்மூடித்தனமா எடுத்துக்கலாம். ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை. ஒருத்தர் ஒரு ரூட்ல போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூட்டை ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் 5 வருஷமா அஷ்டமியை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். என்னுடைய அலுவலகம் அஷ்டமியில் துவங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு 5 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல தேய்பிரை அஷ்டமியை பத்தி ரொம்ப பேசியிருக்கோம். என்னுடைய எல்லா அலுவலகங்களுமே அஷ்டமியில் துவங்கப்பட்டது. நான் ஒரு வீட்டுக்கு குடி போனா அஷ்டமி அன்னைக்கு தான் போறேன். நம்ம திருப்பூர் அலுவலகம் அஷ்டமியில துவங்கப்பட்டது. டிவோட்டிஸே கூட நிறைய பேர் அஷ்டமியை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருமே இப்போ அஷ்டமியில நகை வாங்குறது, அஷ்டமியில இடம் வாங்குறது, அஷ்டமியில ஒரு கார் வாங்குறது, அஷ்டமியில ஒரு தொழில் தொடங்குறதுன்னு சொல்லி எவ்வளவு பேர் ரொம்ப நம்ம டிவோட்டிஸ் நல்லா இருக்காங்க. அதனாலதான் இது ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னது. பிப்ரவரி 2, 2024 தேய்பிரை அஷ்டமி மதியம் 1 மணிக்கு சுக்கிர ஓரையில கட்சியை அறிவிக்கிறார் விஜய். இது வரைக்கும் எந்த கட்சியும் மதியானம் அறிவிச்சதே கிடையாது. கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மாநாடு போட்டு அறிவிப்பாங்க, இல்லைன்னா ஒரு இரவு நேரம் அந்த மாதிரி தான். விஜயகாந்த் கூட மதுரையில் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் சாயந்தரம் மதியம் ஒரு மாலை ஒரு 6-7 மணிக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் மதியம் 1 மணிக்கு கட்சி ஆரம்பிக்கிறார் சுக்கிர ஓரையில். நம்ம அன்னைக்கே வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி சுக்கிர ஓரையில் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் தேய்பிரை அஷ்டமியில். அதே போல அப்படியே தேய்பிரை அஷ்டமி 11 மணிக்கு முடியுது. ஆளுநர் கிளம்புறன்றாரு, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஆனா 10 மணிக்கு பதவியேற்பு. இன்னைக்கு பதவி ஏற்றுக்கலாமா, நாளைக்கு ஏற்றுக்கலாம், 2-3 நாள் தள்ளி போகுது. அப்போ கூட நான் பர்சனலாக உங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி அஷ்டமியில தான் சாமி பதவியேற்பு இருக்கும். அது 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. 2 நாளைக்கு முன்னாடியே. சஷ்டியிலையும் இருக்காது, சப்தமியிலையும் இருக்காது. ஏன்னா பஞ்சமியில பதவி ஏற்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் மிஸ் ஆன உடனே அடுத்து அஷ்டமி தான். அப்போ அஷ்டமி 11 மணிக்கு முடியுது. கரெக்டாக 10 மணிக்கு தன்னுடைய 10 அமைச்சர்களோட போய் பதவியேற்றுக் கொள்கிறார். ஒரு அஷ்டமியை இந்த அளவுக்கு ஒரு மனிதன் பிடிக்கிறார் அப்படின்னா நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும், அஷ்டமி எந்த அளவுக்கு வேலை செய்யுது. இப்போ நான் ஃப்ளைட்ல வரும்போது அந்த வேதம் புதிது அந்த படம் பார்த்துட்டு வந்தேன். பாரதி ராஜா அவர்களுடைய மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர், அவருடைய பாடல்கள், அவரோட குரல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பாரதி ராஜாவோட குரல். அதில் அந்த வேதம் புதிது அந்த படத்தை என்ன நினைச்சதுன்னு தெரியல, திருவனந்தபுரத்தில் டவுன்லோட் பண்ணி ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்துட்டு வந்தேன்.
அதில் அவர் சொன்ன விஷயம் எனக்கு இப்போ ரொம்ப புரிஞ்சது. இன்னும் பழைய விஷயங்களை அந்த கண்மூடித்தனமான ஒரு மூட நம்பிக்கையிலே நம்பாதீங்க. ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்காக பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்தணும்னு நம்ம சொல்லலை. காலத்துக்கு தகுந்தாற் போல அது வேலை செய்கிறதா இல்லையான்னு சோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்த சோதனை பண்ணி பார்க்காமல அதை அது ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே அதில் சொல்லியிருந்தோம், திமுகவும் அஷ்டமியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அதிமுகவும் அஷ்டமியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, டிவிகேவும் அஷ்டமியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிந்த நடிகர்கள் அத்தனை பேரும் கட்சி ஆரம்பித்திருப்பார்கள். நீங்கள் அரசியலில் எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தார்கள். ஒருத்தர் 2 பேர், நம்ம குறிப்பிட்ட யாருன்னே சொல்ல வேண்டாம். எல்லார் பின்னாடியும் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்தது. நீங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இல்லையா? வைகோ அவர்கள் பின்னாடி இல்லையா? மூப்பனார் கட்சி ஆரம்பித்த போது இல்லையா? காங்கிரஸ்ல இல்லையா? இந்த மாதிரி எவ்வளோ பேர். கிட்டத்தட்ட இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே இந்த அஷ்டமியை தொடவே இல்லை. விஜய் சினிமாவோட பின்னணியிலிருந்து வந்திருக்காரு அப்படின்னா விஜயகாந்துக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு கூட்டமும் ஒரு நல்லவர் என்ற ஒரு மதிப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. பட் ஆனால் இவர்களெல்லாம் முதலமைச்சர் ஆகாம நீங்க நேரா திமுக அதிமுகவை தவிர்த்து தாவேகா இன்று முதலமைச்சராக உட்காந்துட்டார். அவர் 5 வருஷம் நீடிக்கல, அதெல்லாம் அப்புறமா வச்சுக்குவோம். ஆனால் முதலமைச்சருங்கிற சீட்டில் போய் உட்காந்துட்டார்ல. தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் இது வரைக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சீட்டில் போய் உட்காரல. ஒன்று திமுக இல்லை அதிமுக, இது 2 தான். இதை தாண்டி வேற யாருமே அங்கே வரல. அப்போ 3வது அஷ்டமி தான். இப்போ இந்த 3 அஷ்டமியும் தான் இங்கே நிற்கிறது. நீங்கள் ஒரு மதம் கடந்து ஒரு விஷயத்த ரொம்ப கரெக்டாக அவர் கடைபிடிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இப்போ கொல்லூர் மூகாம்பிகை போனார். மூகாம்பிகை கோயிலில் இதற்கு முன்பாக தமிழகத்தில் 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உருவானது மூகாம்பிகை கோயிலிருந்து. நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தாய் மூகாம்பிகையை அடிக்கடி வழிபட்டதை நம்ம பார்த்துருக்கோம். இளையராஜா அவர்கள் தாய் மூகாம்பிகை அந்த ஜனனி ஜனனி அந்த பாடலை கூட அவ்வளவு உருக்கமாக பாடியிருப்பார். அதாவது ஒரு பாடல் பாடுறதுங்கிறது வேற, ஆனால் அந்த மந்திரங்கள், நீங்கள் இளையராஜா மந்திரம் தெரிந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல. அவர் தேனியில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். அதுக்காகவே சமஸ்கிருதம் முதல்ல கத்திருக்காரு, அது அங்க பயனளிச்சிருக்கு. அதான் அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு, தாய் மூகாம்பியை பற்றிய அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு சரியா அந்த ஜனனி ஜனனி பாட்டுக்கு முன்னாடி அந்த மந்திரங்கள் வரும். அது அவ்வளவு அருமையாக அதை பாடிப்பார். ஏசுதாஸ் பாட வேண்டிய ஒரு அருமையான ஒரு பாடல். ஏசுதாஸ் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால இவரே அதை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே டேக்கில் அந்த பாடல். இறைவன் மேல சாமி அன்பு அப்படி இருக்கணும். இன்னைக்கு நீங்க அந்த ஜனனி ஜனனி பாட்டை கேட்டீங்கன்னா கூட உங்களை அறியாம நீங்க அமைதியாயிடுவீங்க. அந்த அளவுக்கு இளையராஜா அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், 102 டிகிரி காய்ச்சலோட நான் தாய் மூகாம்பிகை போயிட்டு வந்தேன். தாய் மூகாம்பிகை போனதுக்கு அப்புறமேல் தான் என் வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு போய் ஒரு வெள்ளி வேல் கொடுத்துருக்காரு. வெள்ளி அப்படிங்கிறது சுக்கரன். ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம், அவருக்கு சுக்கரன் தேசம் போயிட்டு இருக்கு. அவருக்கு சுக்கரனே யோகி, சுக்கரனே கரணநாதன். இல்ல நீங்க ஜாதகம் பார்த்ததால அந்த கேள்வி கேட்கிறேன். தைத்துளை காரணம் அவர். சுக்கரனே யோகியா இருக்காரு. ஆனா அவர் தான் அவருக்கு பாதகாதிபதி பிளஸ் வைநாசிகம். பூச நட்சத்திரம், 22ஆம் நட்சத்திரம் பரணி. அப்போ சுக்கரன் 2 பேட்டர்ன்ல நன்மை செய்யறார், 2 பேட்டர்ன்ல தீமை செய்யறார். சாமி இந்த தைத்துளை காரணத்துக்காரங்க, இப்ப நானும் தைத்துளை காரணம், இந்த தைத்துளை காரணத்துக்காரங்க பாருங்க, இப்ப நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுங்களேன், யார் ஃபோன் பண்ணாலும் அதுக்கப்புறம் எடுத்து பேசணும்னு தோணாது. போய் எங்களுக்குள்ள இந்த தைத்துளை காரணத்துக்காரர்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவர்கள் போய் அவர்களுக்குள்ள மூழ்கிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் ஒன்று இருக்கும். புத்தகம் படிக்கிறதா இருக்கும், எழுதுறதா இருக்கும், அது என்னவா வேணா இருக்கட்டும். ஆனா ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவுதான். இப்ப எனக்கு நடைப்பயிற்சி போறது பிடிக்குது, இல்லை என் குழந்தைங்களோட பேசிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்குது அப்படின்னா தைத்துளத்தை காரணத்துக்காரங்க ரொம்ப தனிமை விரும்பிகளும் கூட. நீங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்றதே பிடிக்காது. தைத்துளை காரணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப தனிமையிலே இருப்பாங்க. செலக்டட் பீப்புள்ஸ்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. கழுதை இதோடைய கரணநாதன். இந்த கழுதை பாத்தீங்கன்னா எந்திரிக்கிற வரைக்கும் தான். எந்திரிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க காலையில் நான் எந்திரிச்சு ஒரு விஷயத்த ரெடி ஆகிற வரைக்கும் தான். ரெடி ஆகிட்டோம்னா திரும்ப போய் படுக்கிற வரைக்கும் வேலை போயிட்டே இருக்கும். நீ என்ன உடல் வலி இருந்தாலும் என்ன மன வலி இருந்தாலும் தைத்துளை காரணத்துக்காரர்கள் தன் கடமையை செய்து கொண்டே இருப்பார்கள். அவருக்கு சுக்கிரனே யோகி, சுக்கிரனே கரணநாதன், சுக்கிரன் திசையே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சுக்கிரனே பாதகாதிபதியாகவும் வருகிறார், சுக்கிரனே வைநாசிகமாகவும் வருகிறார். நிறைய பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போறார். சாமி இந்த அஷ்டமியில் இருக்கிற பிரச்சனை எப்பவுமே பாருங்க,
நீங்க திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே அவர்கள் வெற்றி பெறும் பொழுதும் கூட்டணியால் வெற்றி பெற்றிருப்பார்கள், தோல்வி அடையும் போதும் கூட்டணியால் தான் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க இண்டிவிஜுவலா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டி வந்திருக்கு ஏடிஎம்கே ஒரே ஒரு 2016 அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தன் வாழ்க்கையை புரிந்து கொண்டாங்க. நமக்கு வந்து நம்ம ரொம்ப வாழ்க்கையின் இறுதி காலத்துல இருக்கிறோமோ அப்படின்னு அவங்களுக்கே தோணி இருக்கு. தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் அள்ளி வழங்கியிருக்காங்க, 1-2 கிடையாது, நிறைய திட்டங்கள். அதனால மக்கள் வந்து ஒரு சோலோ வெற்றி, கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து 2 முறை அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களால் மட்டுமே சாத்தியம். அதே போல் 136 சீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு முடக்கத்துக்கே 136 வாழைப்பழம் தான் எழுதி கொடுப்போம். இது வந்து இந்த 136 அப்படிங்கிறது குருவோட ஒரு எண்ணம் நான் வந்து பார்க்குறேன். அது எப்படி குருவோட கனெக்ட் ஆகுதுன்னு நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் சாமி, அஷ்டமியில் ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னாவே அஷ்டமியில் பிறந்த மனிதன் அவர்களுக்கு அவர்களே சிந்திக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே இருக்காது. கூட 4 பேர் சேருவாங்க பாருங்க, அவர்களால் எப்பொழுதுமே பிரச்சனை உண்டு. விஜய் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை இனிமேல் சந்திக்கத்தான் போகிறார். நீங்க வந்து இப்போ சாதாரணமா போயிட்டு இருக்கு, ஆனா இது இவ்வளவு சாதாரணமாக போகாது. இப்போ கடகத்துக்குள்ளேயே சுக்கிரன் வந்திருக்கிறார். கடகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகமே அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். சுக்கிரன் சேர்ந்து இருக்குல்ல, குருவும் சுக்கிரனும் கடகத்தில் ஒன்றாக இருக்கிறது. இனி போக போகக்கூடிய காலங்கள்ல நிறைய பிரச்சனைகளை விஜய் சந்திப்பார். ஏன்னா சுக்கிரன் வந்து 4-5 வேலை செய்யும் சாமி. முதல் 5 வருடம், 2வது 5 வருடம், 3வது 5 வருடம், 4வது 5 வருடம். யோகாதிபதி யோகத்தை செய்தே தீரும். ஒரு கிரகமே யோகாதிபதியாக வந்தால் யோகத்தை கொடுக்கும். அதே கிரகம் அபயோகியாகவோ மைனாசியமாகவோ சூன்யமாகவோ வந்தால் யோகத்தையும் செய்யும், அந்த யோகத்தை செய்து அதிலேயே பிரச்சனையும் செய்யும். நடக்கிறது சுக்கிரதசை ராகு புத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசையில ராகு புத்தி அவருக்கு போயிட்டு இருக்கு. ராகு ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராகு தான் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த ராகு சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ராகு எங்கெல்லாம் யோகியாக வருகிறாரோ அங்கெல்லாம் சுக்கிரன் அவயோகியா வருவார். மகேந்திர நாமயத்துக்கு ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. வேதி பாத்துக்கு ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. திருதி நாமயத்துக்கு ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் பிரச்சனை. எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். அதனாலதான் நம்மளுக்கும் பிரச்சனை வருது. சுக்கிரன்ல ராகு போற எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். நீங்க கேதுல ராகு, ராகுல கேது, சுக்கிரன்ல ராகு, ராகுல சுக்கிரன், இதெல்லாம் வந்து எப்படின்னா சோதனையான காலகட்டம். அது எப்படின்னா நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பீங்க, ஆனா பதில் சொல்ல முடியாத மனநிலையில இருப்பீங்க. செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருப்பீங்க, ஆனா செலவு பண்ண முடியாத மனநிலையில. கட்டாயம் செலவு பண்ணணும், ஆனா செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். போக வேண்டிய இடத்துக்கு நம்ம இருப்போம், போக முடியாத சூழ்நிலையில் நம்ம இருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருப்போம், ஆனால் பண்ண முடியாத சூழ்நிலையை நம்ம கொடுக்கும். இதுதான் கிரகத்துடைய வேல்யூ. இந்த அஷ்டமியை பொறுத்த வரைக்கும், அஷ்டமியில் ஒரு தனி மனிதனாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாக இருக்கும் வரை, தனியாக முடிவு செய்யும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க கூட பிறர் வந்து சேர்றாங்க இல்லையா, ஐடியா கொடுத்தே அஷ்டமியை கெடுத்துருவாங்க சார். நீங்க இந்த அஷ்டமியை வந்து யாருமே ஐடியா கொடுக்காம பண்ணோம். இப்போ கிருஷ்ணர் வந்து அஷ்டமி திதியில் பிறக்கிறார். நீங்க அவரு தான் ஐடியா கொடுக்குற இடத்துல இருந்தார். கிருஷ்ணர் தான் பார்த்த சாரதியாக இருந்தார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அவருக்கு ஒருவேளை அர்ஜுனன் ஐடியா கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மகாபாரத போர் தோல்வியில் முடிவடைந்திருக்கும். நீங்க வந்து ஒரு மகாபாரதத்துல ஒரு துணை கதை ஒன்று வரும். நீங்க போரெல்லாம் முடிஞ்சு இந்த ரதம் எல்லாரும் அந்த ரதத்தை விட்டு கீழே இறங்குறாங்க, பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் இறங்குறாங்க. அப்போ அந்த ரதத்தை இயக்கக்கூடியவர்கள் பார்த்த சாரதின்னு சொல்றோம் இல்லையா, சாரதி தான் தேர் ஓட்டி. அந்த சாரதி வந்து அந்த கதவை திறந்து விட்டு அவர் வந்து இறங்கி வரும் பொழுது வணங்கி அவங்கள வரவேற்கணும், அரசரை. இப்படி வந்து ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. இப்போ கிருஷ்ணர் தேர்ல இருக்கிறார், இறங்கு அப்படிங்கிறார் அர்ஜுனன் நின்றுகிட்டே இருக்காப்புல. கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருது என்னன்னா பையன் எதிர்பார்க்கிறான். அதாவது கடவுள் இருந்தாலும் மனித மனம் பாருங்க, எனக்கு அது மரியாதை கொடுக்க வேண்டும்னு எதிர்பார்க்கிறது. மீண்டும் சொல்கிறார் இறங்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னு அப்படியே இழுக்கிறார். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும், இறங்கு அப்படின்னு சொல்றாரு. அவரே திறந்துட்டு இறங்கி கீழே வந்து நிற்கிறார். கிருஷ்ணர் அந்த ரதத்திலிருந்து இறங்கின உடனே அந்த ரதம் தீப்பத்தி எரிகிறது. அர்ஜுனனுக்கு ஒரே பயம், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒன்றுமில்லை, கர்ணை விட்டான் இல்லையா ஒரு அம்பு, நாகாஸ்திரம். அந்த நாகாஸ்திரம் உன் தலையில் படவில்லை. அதாவது தலைப்பாகையோட ஒரு நாகாஸ்திரம் போகிறது, அதை போய் அந்த பக்கம் போய் குத்தி நிற்கிறது. நீங்க கரெக்டா கிருஷ்ணர் அதுல இருந்த வரைக்கும் அந்த நாகாஸ்திரம் எரியவில்லை. கரெக்டா அவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த சுத்தி இருந்த அம்புகள், பிறர்லாம் அஸ்திரங்களை தொடுத்திருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தரா,
அந்த அஸ்திரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தேர் தீப்பிடித்து எரிகிறது. கடவுள் நம்மளை எப்படித்தான் வச்சிருக்கிறார், நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் வந்து கடவுள் வந்து நமக்கு கார் கதவை திறந்தோம்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் கடவுள் நமக்கு ஒன்று சொல்கிறார், நமக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி அவருடைய வழிகாட்டுதலின்படி பஞ்சபாண்டவர்கள் நடந்து கொண்டதால் தான் அவர்கள் வந்து போரில் வெற்றி பெற்றார்கள். அவருடைய வழிகாட்டுதலை ஏற்காததனால்தான் அவர் தானே தூது போறாரு. காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூது கிருஷ்ணனே ஒரு கோயில் இருக்கேன், ரோக நட்சத்திரத்தன்னைக்கு போனால் ரொம்ப சிறப்பு. அந்த கோயிலில் எழுதி போட்டிருப்பாங்க, ரோக நட்சத்திரத்துக்கான கோவில் பாண்டவ தூது பெருமாள். பாண்டவர்கள் சார்பாக தூது தூது போய் 5 ஊரை கொடுன்னு கேட்கிறாரு, 5 வீடாவது கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவில்லையே. துரியோதனன் அதை ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த போருக்கே வேலையே கிடையாது. அப்போ அஷ்டமி அவர்கள் பிறரை வழிநடத்தினால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், பிறர் இவர்களை வழிநடத்தினால் நிச்சயமாக இவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். நான் அஷ்டமி இல்லைன்னு ஜெயிக்கவே இல்லை சாமி, விஜயெல்லாம் அஷ்டமியில கட்சி ஆரம்பிச்சு ஆகா ஓஹோன்னு முதலமைச்சர்லாம் ஆயிட்டாரு, நானும் தான் அஷ்டமியில ஸ்டார்ட் பண்ணேன், ஒன்றும் அங்கே ஆகவே இல்லை அப்படின்னா நீங்க பாருங்க, ஐடியா கொடுக்கறதுக்குன்னு இறைவன் சில சவால்களை அனுப்பி வைப்பார். அவர்கள் வந்து நமக்கு மிக மோசமான ஐடியா கொடுத்து நம்மளை தேவையில்லாம இந்த பக்கம் பாருங்க, யாரு பஞ்சபாண்டவருடன் கிருஷ்ணர் சேருகிறார், இந்த பக்கம் சகுனி சேருகிறார். இறைவன் நமக்கு கிருஷ்ணரை அனுப்புகிறானா சகுனியை அனுப்புகிறானா அப்படிங்கிறதான் விஷயம். ஒருவேளை சகுனியை அனுப்புகிறான் அப்படின்னா இது நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும், சகுனியும் அஷ்டமியில் பிறந்தவர், கிருஷ்ணரும் அஷ்டமியில் பிறந்தவர், 2 பேருமே. அப்ப பார்த்தா 2 பேருமே ஜெயிச்சிருக்கணும்ல. ஆனா உண்மையிலே அவங்க 2 பேரும் தான் ஜெயிச்சாங்க. கர்ணன் படத்துல ஒரு சீன் வரும், அதை சகுனிக்கு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, உனக்கும் எனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா அப்படின்னு கேட்பாரு சகுனி. எவன் செத்தாலும் நீயும் கவலைப்பட மாட்டேன், நானும் கவலைப்பட மாட்டேன், இவங்களை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான், அதுக்கு தான் இப்போ நீ வந்திருக்க, அப்போதான் தூண்டி விடுவார். அதில் கூட கர்ணனுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, கர்ணனுக்கு ஹீரோங்கிறதுனால கர்ணனை கொஞ்சம் உயர்த்தி பேசியிருப்பாங்க, கர்ணன் ஏது மரியாதவன் அப்படிங்கிற இவர், அந்த மாதிரிலாம் டைலாக் வச்சுருப்பாங்க. இந்த 2 பேருமே அஷ்டமி தான். சகுனி தான் எடுத்துக்கொண்ட கடமையில், அதை போய் படிச்சிங்கன்னா கிளியராக தெரியும், அதை பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும், அவர்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது இந்த இந்த கூட்டத்தையும் டீமை காலி ஒன்று தான் அவர் அந்த பக்கமே ஜாயின் பண்றாரு. இந்த 2 அஷ்டமியும் சேர்ந்து தான் வேலை செய்கிறது. ஆனால் ராங் ஐடியாவா கொடுத்து துரியோதனன் முடிச்சுட்டாரு அந்த அஷ்டமி, இங்க நல்ல ஐடியாவா கொடுத்து சதுர்த்தசி திதி அமாவாசையா மாத்துறார். கிருஷ்ணர் எத்தனை பண்ணிட்டார் இந்த மகாபாரத போருக்காக, எத்தனை விஷயங்கள், எவ்வளவு சூட்சுமங்கள், எவ்வளவு இந்த உலகத்துக்கான தகவல்கள், இதெல்லாம் இந்த அஷ்டமியில் தான் நமக்கு கிடைக்கப்பட்டது. இன்னும் மீண்டும் நம்ம வந்து எனக்கு அஷ்டமி ஆகாது நவமி ஆகாதுன்னு நீங்கள் அப்படியே இருக்கலாம், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து தான் ஆகணும்னு உங்களை யாருக்கு சொல்ல போகிறான் சாமி. நீங்கள் வளர்ந்தாலும் வளரனாலும் அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. மற்றவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்தாலும் 4 பேர் உங்களை திட்டுவாங்க, நீங்கள் வளராமல் அங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா 4 பேர் திட்டுவாங்க. வெளிநாடு போனீங்கன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, உள்ளூருக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. படித்து பஸ் மார்க் வாங்கினவனையும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, சும்மா உட்காந்துருக்கிறவனையும் ஃபெயில் ஆனவனையும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. நம்ம வளராமல் உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் வளரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறை இந்த அஷ்டமி எடுங்களேன், இந்த அஷ்டமி எடுங்க. ஆனால் ஒன்று, பிறரிடம் கவனமாக இருங்கள். அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் பிறரிடம் மிக 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 கவனமாக இருங்க. இந்த ஐடியா கொடுக்குறவங்க தன்னை சுற்றி என்ன நடக்குன்னு பார்க்கணும். இந்த அஷ்டமி என்ன பண்ணுன்னா சாமி, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்காது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள், தனக்கு எங்கே வலை பின்னப்படுகிறது, தன்னுடைய எதிரி யார் அப்படின்னு இவர்கள் வந்து கணிக்கவே மாட்டார்கள். அஷ்டமியோட எதிரி பிரம்மாண்டமான நபர்களாக இருக்க மாட்டார்கள், மிக சாதாரணமான நபர்களாக இருப்பார்கள். நம்ம விலங்கு சீரீஸ்ல வர்ற கிச்சா மாதிரி, கிச்சானாலே ஏமாளி தானே சார் அப்படின்னு பீடி குடிச்சுட்டு பாப்பல, சரி எங்க தானேப்பா பாடியை வச்சிருக்கேன்னு, நீங்க நிக்கிற இடத்துல தான் சார் இருக்குப்பா, ரொம்ப அருமையா பண்ணிருப்பாப்ல. இந்த மாதிரி இந்த அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் கிச்சா மாதிரி, பார்த்தா பெரிய ஆள் மாதிரியே தெரியாது, 10 பைசாக்காக நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம், ஆனா பஞ்சாயத்தே அங்கதான் இருக்கும். அஷ்டமியில் நாம் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டியதை போல் இருங்கள். எல்லாமே அஷ்டமியா இருக்கணும். நீங்க நகை வாங்குறீங்களா, அஷ்டமி அன்னைக்கு வாங்குங்க. இடம் வாங்குறீங்களா, அஷ்டமி அன்னைக்கு வாங்குங்க. போர் போடுறீங்களா, அஷ்டமி அன்னைக்கு போர் போடுங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்களா, அஷ்டமி அன்னைக்கு கட்ட ஆரம்பிங்க. இது எந்த ராசி எந்த கரணமா இருந்தாலும், எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த கரணமாக இருந்தாலும் அஷ்டமி அழியாத புகழை கொடுக்கும். சாமி நான் விற்கிறக்கு இடம் வாங்குறேன், ரியல் எஸ்டேட் பண்றேன், அஷ்டமியில வாங்கட்டுமானா வாங்கினீங்கன்னா விற்காது. ஒரு சிலர் வந்து வீட்டை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க,
இடத்த விற்கிறக்கா முயற்சி பண்ணுவாங்க. முடியாது. அஷ்டமியில் நீங்கள் பொருளை வாங்கினால் அதை விற்க முடியாது. அஷ்டமியில் இடம் வாங்கினால் விற்க முடியாது. அஷ்டமியில் வீடு கட்டினால் அதை வந்து விற்க முடியாது. இப்போ நீங்க சொல்றது கல்லூரியில சேர்க்கிறப்ப கூட அஷ்டமியில சேர்க்கலாமா? நம்ம அஷ்டமியில கல்லூரியில சேர்த்தீங்க அப்படின்னா பையன் ரொம்ப நல்லா படிப்பான். அஷ்டமி திதி வந்து சாமி நீங்க சமசப்தமா பாருங்க, அது 8வது திதி. நீங்க வந்து இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7, அது நடுநிலையான திதி. அது நீங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அஷ்டமியை பிடித்தால் வெற்றி. சாமி அஷ்டமியில ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அஷ்டமி அன்னைக்கே சிஎம் ஆயிட்டாரு. நீங்க அஷ்டமியில ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா அவர் சிஎம் ஆகாம போயிட்டாரா? தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து மிக குறைந்த நாட்களில் முதலமைச்சரானது திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்போ அவர் என்ன சிஎம் ஆகாமையா போயிட்டாரு? அவர் இருக்கிறார், கன்னியூ பண்றாரு, என்ன வேணா இனிமேல் நடக்கட்டும். ஆனா முதலமைச்சர் தான் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல, அதுதான் சாமி விஷயமே. ஸோ இந்த அஷ்டமியில் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் அது வெற்றியை நோக்கித்தான் நகரும். அஷ்டமியில் ஆரம்பிக்கும் போது மிக கவனமாக ஆரம்பியுங்கள். அதுக்காக அஷ்டமியில் போய் என் பையன் காலேஜ் சேர்ந்தா காலேஜில் படிச்சுக்கிட்டே இருப்பானான்னு கேட்கக்கூடாது. அஷ்டமி அழியாது. அந்த கல்வி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கை கொடுக்கும். சாமியை படிச்சுட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு 80% பேர் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகிறதில்ல. ஒரு 20% பேர் தான் டார்கெட் பண்ணி படிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்களா, அஷ்டமி அன்னைக்கு போய் சேருங்க. ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறீங்களா, ஒரு புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு வாங்கி படிங்க சாமி. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயன்படுகிறது. நான் வந்து ஒவ்வொரு அஷ்டமியை கூட நான் வந்து வீண் செய்வதே இல்லை. இப்போ நம்ம வந்து ரிஷபானந்தர் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், பிளே ஸ்டோரில் இருக்குது. அது இப்போ போன அஷ்டமி அன்னைக்கு தான் நான் லான்ச் பண்ணேன். பஞ்சபட்சிக்குன்னு தனித்துவமாக ஒரு வெப்சைட்டே கொண்டு வந்துட்டோம். இலவசமா இப்போ நிறைய பேர் பஞ்சபட்சி பாக்குறாங்க சாமி, ஓரைய பாக்குறாங்க, நிறைய பேர் செக் பண்றாங்க, நிறைய பேர் அதை பண்றாங்க. அடுத்த ஆண்டு வந்து பஞ்சபட்சி வந்து புத்தகமாக இல்லாமல் இந்த வெப்சைட்லயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம அஷ்டமி அன்னைக்கு தான் லான்ச் பண்ணோம். இதுவரைக்கும் அஷ்டமியில் நான் ஆரம்பித்து அஷ்டமியில் நான் செய்து என் வாழ்க்கையில் நான் வெற்றியை மட்டுமே கண்டிருக்கிறேன். பக்தி இன்ஃபினிட்டியும் ரீலான்ச் பண்றப்ப அஷ்டமி லான்ச் செய்யப்பட்டது. அதுல நம்ம முதலில் பேச வீடியோ பஞ்சபட்சியே பேசணும். அதனால அஷ்டமியில் இப்போ நீங்க ஜெயிக்கலையா, நான் ஜெயிக்கலையா, வெற்றி பெற்றவங்களை எடுத்துக்குவோமே. இப்போ நம்மளுடைய அன்பர்கள் யாராவது வந்து இப்போ நீங்க திரைப்படம் புதிதாக துவங்குறது அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அஷ்டமி அன்று தான் நம்ம வந்து குறித்து கொடுக்குறோம். புதிதாக வந்து ஒரு பட பூஜை, புதிதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணணும், போய் பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் லாஸ்ட்டை வந்து உடைச்சிட்டு வெளியில வாங்க. முதல்ல சில விஷயங்கள்லாம் உடைச்சிட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா அப்பொழுதுதான் தெரியும். நீங்க கிட்டத்தட்ட தங்கமே என் வாழ்க்கையில் சேர்த்ததில்லைன்னு நம்ம டிஓடி ஒருத்தர் சொன்னார். ஏற்கனவே பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். நம்ம உடம்புப்பேட்டை திரு சேகர் அவர்கள் அஷ்டமி அன்னைக்கு நகை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். 2 கிராம் வாங்கினார். இப்போ லாஸ்ட் டைம் சந்திக்கும் போது சொன்னார், கிட்டத்தட்ட 40 கிராம் சேர்த்துட்டேன் சாமி அப்படின்னாரு. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த திரும்ப திரும்ப அதை நோக்கி அஷ்டமி உங்களை நகர்த்துகிறது அப்படிங்கிறதான் விஷயம். இப்பொழுதும் சொல்கிறேன், திமுகவையும் யாரும் அழித்து விட முடியாது, அதிமுகவையும் யாரும் அழித்து விட முடியாது, தாவேக்காவையும் யாரும் அழித்து விட முடியாது. இது 3மே அஷ்டமி. இதை 3ஐ சுற்றி தான் இனிமேல் தமிழகம் இதில் வந்து சுழலும். இதில் இனி புதிதாக யார் வந்து என்ன செய்ய போகிறார்கள், ஏற்கனவே இருந்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஆனால் பட் அஷ்டமி என்றுமே வீண் போகாது, போகாது, போகாது. நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க.